முத்துக்குமரன் பேரை கேட்டாலே சும்மா அதிர்து இல்ல. இன்னைக்கு நாமினேஷன், அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மர், அதுல முத்துக்குமரன் பண்ண சம்பவம், அதுக்கப்புறம் மாறின பல விடயங்கள், இப்படித்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முத்து அவர்கள் இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல பல விடயங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்காரு. அதுல இன்னைக்கு அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றது சும்மா விளையாட்டு இல்ல. நண்பன் சாப்பாடு, அதுக்காக உனக்கு இது வருது வரல, உனக்கு நல்லது நடக்குது அதுக்கு கொடுக்கற இல்ல, மொத்தமா எல்லாத்தையும் பார்க்கணும் என்ற மாதிரி அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றதுக்கான அந்த குவாலிட்டியை ஏத்தி அவர் சொன்ன விடயங்களா இருக்கட்டும், அதுக்கு தெரிஞ்செடுத்த நபர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மாறின பல பேரோட எண்ணங்களா இருக்கட்டும், இதுதான்டா முத்து அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனோட சம்பவம். அதே நேரத்துல சாச்சனா அவர்களுக்கு முத்துக்குமரன் கொடுத்த பாராட்டு இருக்கு பாருங்க. நான் பல நாள் நினைச்சிருப்பேன், இப்ப நம்ம சாச்சனா அவர்களை பத்தி நம்ம நிறைய சகோதரங்கள், சாச்சனாக்கு இலங்கையில கனடால எல்லாம் எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்கு. பல பேர் சொல்லியிருப்பாங்க முத்துக்குமரனுக்கு அப்புறம் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா சாச்சனான்ற பேர் வருது, அது அந்த பிள்ளை பாவம் அப்படின்னு சொன்ன பல தாய்மார்கள் அதிகம். சரிங்களா? அப்போ அந்த ஒரு பொய்யான ஒரு பின்பம், இந்த சௌந்தர்யா, ஜாக்லினே, இப்ப அருணே, இதுகளுக்கெல்லாம் முக்கியமா அருணுக்கு வார ஓட் கூட சௌந்தர்யா ஜாக்லினுக்கு இல்ல, ஆனா பொய்யான பின்பம் அதுகளுக்கு இருக்கிற மாதிரி காமிக்கப்படுது. அப்ப நமக்கு ஒரு கவலை ஒன்று இருந்துச்சு உள்ளுக்குள்ள. இப்ப நம்ம மக்கள் கொடுக்குற ஒரு பாராட்ட அங்க சாச்சனாக்கு யாராவது கொடுக்கணும்னு, வேற யாரு அங்க ஹீரோ யாரு, முத்துக்குமரன் அவர்கள் பண்ணிட்டாரு. அதை பற்றி பார்க்கலாம். 12 மணி ஆயிருக்குமா இந்த வீடியோ போடக்குள்ள. முத்துக்குமரன் அவர்களுக்கு அகைன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 30 நவம்பர் அவருடைய பிறந்தநாள் கேள்விப்பட்டேன். அடுத்த வருடம் உங்களுடைய ஆரம்பம் பிக் பாஸ் தமிழ் டைட்டிலோட ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் நிறைய படங்களோட அப்டேட் வரும், அதையும் நம்ம கொண்டாடுவோம். சரிங்களா? ஓகே, சரி, முத்து அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். முத்தா ஜொலிக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் சொன்னபடியும் முத்துக்குமரன் அவர்கள் ஒரு 4வது 5வது நபராத்தான் வருவார் நினைக்கிறேன். அதாவது அவருடைய சொல்றதுக்கு யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு அதற்கு முதல் வந்ததுகள் எல்லாம் ஏதோலாம் சொல்லுதுகள், யாரோ எல்லாம் சொல்லுதுகள். அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்தாரு. அவர் ஜெஃப்ரியா பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லக்குள்ள அவர் சொன்ன பாயிண்ட்ஸை பாத்தீங்களா? ஒரு உண்மையான கலைஞனுக்கோ இல்ல உண்மையான உழைப்பாளிக்கோ அது பாராட்டு கிடைக்கிறது ஒரு பெரிய விடயம். காசை விட அந்த பாராட்டு பெருசா இருக்கும். ஆனா என்னென்ன பண்ணாங்க அப்படி என்பதை ஒருத்தங்க கவனிச்சு அதை பல பேர் மத்தியில சொல்லி அதுக்கு ஒரு அவார்ட் கிடைக்கிறது, ஒரு பாராட்டு கிடைக்கிறதுன்றது அதை விட ஒரு சந்தோஷம் யாருக்குமே, ஒரு உழைப்பாளிக்கோ இல்ல யாருக்கோ எந்த துறையில் இருக்கிற நபர்களுக்கோ அதை அப்படி ஒரு பொக்கிஷம், அதுதான் பொக்கிஷம். சரிங்களா? முத்து அவர்கள் பண்ணார்கள், அது சிறப்பா இருந்துச்சு, பல பேருக்கு முன்னுதாரணமா இருந்துச்சு. அடுத்தது சாச்சனா அவர்களுக்கு முத்து சொன்னபடியும் பல பேர் அழுகுனி என்றாங்க, அழுக்கு முட்டை என்னாங்க, அல வச்சாங்க, ஓரஸ் பெர்ஃபார்மர் என்னாங்க, ஆர்வக்கோளார் என்னாங்க, எல்லாத்தையும் அந்த பொண்ணு கேட்டுக்கிச்சு, மாத்திச்சுது பாருங்க. இதுதான் நான் இன்னும் காமிச்சது இல்ல, அதை வாயால சொல்லாம சண்டை பிடிக்காம தன்னுடைய திறமையான செயலால மாத்திச்சு பாருங்க. இந்த வீக் சாச்சனாவை திறமைகளை பார்க்க முடிஞ்சது, பல விடயங்கள் மாத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி முத்து அவர்கள் அந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாராட்டை சொல்லி அவங்கள பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னாங்க பாருங்க. இதாண்டா முத்துக்குமரன். முத்துக்குமரன் அவர்களுக்கு ஏன் வின்னர் மக்கள் பாக்குறாங்கன்னா அவர் நல்ல மனிதரா இருக்காரு, மீதி நபர்கள் எல்லாம் போலி மனிதர்களாக இருக்காங்க. போன சீசன் 1 டைட்டில் போச்சு, அது அங்க வின்னரா இருந்த பிரதீப் இல்லைன்னபடியாத்தான் போச்சு. இப்பதான் அதோட சுயரூபம் வெளியில வருது. ஆனா நான் போன சீசனே நான் சொல்லியிருப்பேன் இதுதான் நச்சனான்னு. சரிங்களா? பட் எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, அதனாலதான் அந்த அம்மாவுக்கு ஓட்ட போட வச்சோம் பிரதீப்போட பேரால. சரிங்களா? இங்க அப்படி இல்லை, நமக்கு முத்தா ஒரு வைரம் கிடைச்சிருக்கு. அந்த வைரத்தோட வெற்றியோட நம்ம பொங்கல் 2025 கொண்டாடலாம். சரிங்களா? இது முத்துக்குமரன் அவர்கள் சரியான நபர்களுக்கு சரியான முறையில கௌரவம் பாராட்டும் கொடுத்து அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டை கொடுத்ததை எனக்கு சிறப்பா இருந்துச்சு மக்களே. அதுக்கப்புறம் முத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்த நபர்கள் எல்லாம் சாச்சனா அண்ட் ஜெஃப்ரியோட பேரை போட்டாங்க. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தமிழ் சினிமால பல ட்ரெண்டை உருவாக்கி இருக்காரு. இந்த பிக் பாஸ் தமிழ்ல பல பேருக்கு முன்னுதாரணமாகவும் பல விடயங்களை ட்ரெண்ட் ஆக்குறதும் முத்துக்குமரன் தான். அது இந்த விடயத்திலும் பார்க்க முடிஞ்சது. முத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் பல பேர் சாச்சனா ஜெஃப்ரியோட பேரே சொல்ல ஆரம்பிச்சார்கள். எங்கேயுமே தலைவர் கெத்து தான். சரிங்களா? நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி. ஹாப்பி பர்த்டே பிக் பாஸ் தமிழ் வின்னர் மிஸ்டர் முத்துக்குமரன்.